என் ஆண்டவரே என் இயேசுவே, உம்மையே நான் ஆராதிக்கின்றேன். பாடுங்க. என் ஆண்டவரே என் இயேசுவே, உம்மையே நான் ஆராதிக்கின்றேன். நிலையான புகழுக்குரிய கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. சேர்ந்து பாடுங்க எல்லாரும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமை உண்டாக கடவுளே. சத்தம் எழுப்பி சேர்ந்து பாடலாமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருடைய வார்த்தைகள்? யாருடைய வார்த்தைகள்? ஆண்டவருடைய வார்த்தைகள். நான் சூப்பராக இருக்கேன் ஃபாதர், எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை ஃபாதர், 24 மணி நேரமும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. 24 மணி நேரமும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இருந்ததென்றால் அது வாழ்க்கையே இல்லை, போர் அடிச்சு போயிடும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் மனிதனுடைய வாழ்வு. அப்ப மகிழ்ச்சி வரும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? அப்படியே வாடி சோர்ந்து என்னடா வாழ்க்கை அப்படி என்று கடவுளை தேடி வருகிறோம். அப்ப பெரும் சுமையோடு பெரும் பாரத்தோடு நீங்கள் என்னை நம்பி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் எதை கொடுப்பேன்? இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் யார்? இந்த நற்கருணை ஆண்டவர். இந்த ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை பெரும் பாரத்தோடு சுமையோடு நாம் நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகின்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு அமைத்து தருபவர் யார்? இந்த நற்கருணை ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணை ஆண்டவரை ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ் வைக்கணும். என்ன வைக்கணும்? ஐஸ் வைக்கணும். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவங்கள திட்டிட்டு சாதிக்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? அப்படியே எந்த அளவுக்கு ஐஸ் வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள புகழ முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம்? புகழ்வோம். காரணம் என்ன? நமக்கு காரியம் சாதிக்கணும். இது மனுஷனுக்கு, நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், இந்த கைமுறைகளைத்தான் மற்றவங்களேருந்து ஏதாவது காரியம் ஆகணும்னா செய்வோம். ஆனால் இந்த ஆண்டவரை நம்ம புகழ்கிறதுனால இவர் நமக்கு கைமாறு செய்வதில்லை. நம்ம புகழ்ந்தாதான் இவருக்கு புகழ் ஏறுங்கிறதுக்கு தேவையே கிடையாது. என்றும் புகழுக்கு மாட்சிக்கு உரியவர் இந்த நற்கருணை ஆண்டவர். அப்ப எதுக்கு நம்ம இவர் ஐஸ் வைக்கணும்? எதுக்கு புகழணும்? புகழ்ந்துதான் அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்கணுமா? என்ன அவர் ஐஸ் வைக்கணும் இல்லை. இந்த ஆண்டவர் என்றும் புகழ்ச்சிக்கு உரியவர். இவரை நம்ம புகழ்றோம்னா
அவரை புகழ்வதால் அவருடைய புகழ்ச்சி ஏறவில்லை, என்றும் அவர் நிலையானவர், புகழ்ச்சிக்குரியவர். அப்ப எதுக்கு ஃபாதர் அவரை புகழ சொல்றீங்க அப்படி என்று சொல்லும்போது, எந்த அளவுக்கு கடவுளை நாம் மகிமை செலுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு நாம் அவரை துதித்து ஆராதிக்கின்றோமோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு, அவருக்கா? நமக்கு. அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆகையால் இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கும் வண்ணமாக, ஆண்டவரே எனக்கு நல்லதொரு வாழ்வை தந்திருக்கிறாய், நல்லதொரு குடும்பத்தை தந்திருக்கிறாய், நல்லதொரு பிள்ளைகளை தந்திருக்கிறாய், நல்லதொரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை தந்திருக்கிறாய். துன்பம் வருகின்ற பொழுது நான் துவண்டு விடாமல் நான் உம்முடைய அன்பால் வழிநடத்தப்படுவதற்கு, உமது உடனிருப்பை உணர்வதற்கு எனக்கு சக்தியை தந்திருக்கிறாய் என்று இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து, நீ என் அன்புக்கு உரியவர், நான் உன்னை வழிநடத்துவேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கின்ற இந்த தேவனை, ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி இந்த நற்கருணை ஆண்டவரை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்ற இந்த பாடலோடு சேர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து அவருக்கு மகிமை சேர்ப்போம். கவனிங்க, அன்பு கூறுவேன். ஏன் சோர்ந்திருக்கீங்க? ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஒரு உற்சாகமான நேரம். எல்லாரும் கை தட்டுறதுல என்ன பண்ணணும்? இரத்த ஓட்டம் என்ன பண்ணணும்? காலுக்கும் மண்டைக்கும் என்ன பண்ணணும்? வேகமா ஓடணும். உடம்புல இரத்த ஓட்டம் நல்லா ஓடனா நல்லதா கெட்டதா? நல்லது. எந்த நோய் நொடியும் வரவே வராது. ரத்தம் எங்காவது தேங்கிறதுனால தான் பிரச்சனையே. இதயத்தில் ரத்தம் தேங்கினா ஹார்ட் அட்டாக். ரத்தம் எங்காவது அதிகமாக இப்போ இதாச்சுன்னா இரத்த கொதிப்பு, இப்படி பல நோய்கள் இந்த ரத்தத்தில் வருது. அப்போ கை தட்டுறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஆகல சத்தமாக கை தட்டி எந்த அளவுக்கு உங்களால் கையை தட்ட முடியுமோ தட்டி ஆண்டவரை இன்னும் அதிகமாக இந்த பாடலோடு சேர்ந்து நாம் துதிப்போம். இதுவரையில்
உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை புகழுகின்றேன், உம்மை போற்றுகின்றேன். உமது ஆசீர்வாதத்தை பொழிந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை சூழ்நிலை அமைத்து தாரும் இறைவா. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இன்னைக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட மைய சிந்த கருத்து என்ன சொல்றவங்களுக்கு ஒரு சூசையப்பரிடம் செல்லுவோம், அவர் சொல்வதையெல்லாம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். சூசையப்பர்கிட்ட வந்துட்டீங்க. யார்கிட்ட வந்துட்டீங்க? சூசையப்பட்ட வந்துட்டீங்க. அவர் என்ன சொல்றார்? என்ன சொல்றாரு? பலதை சொல்றாரு. ஆனால் இன்று நம்முடைய இந்த நவீன உலகில என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையில ஒரு உன்னதமான ஒரு சிறந்ததை அடித்தளமான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய அவற்றை பற்றி சிந்திப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சூசையப்பட்ட வந்துட்டீங்க. என்ன சொல்றாரு இன்னைக்கு? இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக சூசையப்பட்ட நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இறைவனை நம்பி பயணித்தேன். யாரை நம்பி? இறைவனை நம்பி பயணித்தேன். நீங்களும் யாரை நம்பி பயணிக்க வேண்டும்? இறைவனை நம்பி பயணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையிலே நம்பிக்கை கடவுள் மேல அதிகமா வச்சிருக்கீங்களா? கரங்களை விடுத்து சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா நீ எங்கேயோ போயிருக்கணுமே, எங்கேயோ போயிருக்கணுமே. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையிலே நான் சிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய பல வீணங்களால் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் மீது சில நேரங்களில் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். காரணம் என்ன? பயம். என்ன காரணம்? பயம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பயம் இருக்கிற இடத்துல எதுக்கு வேலை இல்லை? நம்பிக்கைக்கு வேலையே இல்லை. நம்பிக்கை இருக்கிற இடத்துல எதுக்கு வேலை இல்லை? பயத்துக்கு வேலையே கிடையாது. இல்லை ஃபாதர், நம்பிக்கையும் பயம் எனக்கிட்ட இருக்கு, அதோட என்னால் ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்னால் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? பயணம் செய்ய முடியும்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ என்கிட்ட பயம் இருந்தது என்றால் நம்பிக்கை இருக்காது. இப்போ நினச்சி பாருங்க, இப்போ மேலே என்ன சுற்றுது? மேலே என்ன சுற்றுது? ஃபேன் சுற்றுது. இப்போ அந்த ஃபேன் மேலே உங்கள் எல்லாருக்கும் ஆணித்தனமான நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்கிறேன். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. எப்படி அந்த ஆணித்தனமான நம்பிக்கை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஃபேன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் நீங்கள் எல்லோரும் இங்கே பயம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. என்ன நம்பிக்கை? இந்த ஃபேனில் நல்லா டைட்டாக ஆணி போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது என்ன தான் ஸ்பீடாக சுற்றினாலும் என்ன பண்ணாது, கீழே விழுவாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த ஃபேனில் இருக்கிறதுனால தான் நான் இப்போ பேசுகிறத உங்களால் என்ன பயம் இல்லாமல் கேட்க முடியுது. ஆனால் அதே சூழ்நிலையில்
இந்த ஃபேனு எப்படா கீழே விழும், எப்படா எங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த ஃபேன் மேலே இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? பயம்தான் இருக்கும். அப்போ அந்த பயம் இருக்கும்போது இங்கே நீங்கள் எதுக்காண்டி வந்தீங்களோ அதில் கவனம் செலுத்த முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் வாழ்க்கை. கடவுள் மீது நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றால் அங்கே எதுக்கு வேலை இல்லை? பயத்துக்கு வேலை இல்லை. உண்மையிலே நான் கடவுளை, நற்கருணை ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொன்னால் எதுக்காண்டி பயப்படணும்? எதுக்காண்டி பயப்படணும்? அப்போ நம்ம எதில் பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம்? நம்பிக்கையை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இன்றைய சிந்தனையாக உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். இதைத்தான் கனவின் சூசையப்பரும் செய்தார். அன்னை கன்னிமரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கிய போது என்ன பண்றாரு? கடவுள் அவருக்கு இது இறைவனுடைய திட்டம் என்று சொல்லப்பட்ட போது நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். யாரையும் நம்பி அவர் இல்லை, கடவுளை நம்பி பயணித்தார். அந்த பயணத்தில் என்ன பண்ணார்? வெற்றி கண்டார். அதே போலதான் இன்னைக்கும் இந்த ஆலயத்திற்கு பல்வேறு கஷ்டங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனை ஃபாதர், கணவனால நிம்மதி இல்லை ஃபாதர், என் மனைவினால நிம்மதி இல்லை ஃபாதர், பிள்ளைங்களால நிம்மதி இல்லை ஃபாதர், என் பிள்ளைக்கு ஏற்ற திருமண வரன் கிடைக்கல ஃபாதர், குழந்தைங்க என்னாத படிச்சிருந்தாலும் அந்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இல்லை, நாங்கள் என் பையங்களுக்கு திருமண வரனை தேடி தேடி போகிறோம், வயசு ஆகிட்டே போகுது, ஏற்ற மணப்பெண் மணமகன் கிடைக்கவில்லை, எங்கள் குடும்பத்தில் இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறது, எதை எடுத்தாலும் தேவையில்லாமல் செலவு பண்ணுதுங்க, என் மனைவி சம்பாதிக்கிறதுக்கு மேலே இன்னும் அதிகமாக செலவு பண்ணுறாங்க என்று பல்வேறு பிரச்சனைகளோடு மனக்கசப்போடு நாம் ஆளுகின்ற பொழுது அங்கே நாம் என்ன செய்வது என்ற முடியாத சூழ்நிலை இருக்கின்ற போது எல்லாவற்றிற்கும் ஒரு உன்னதமான நிலையை, மேன்மையான நிலையை யாரால் மட்டும்தான் தர முடியும்? கடவுளால் மட்டும்தான் தர முடியும். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், மன கவலையில் இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு, என் உறவினர்கள் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, 2 நாளைக்கு சொல்லுவாங்க, 3ஆம் நாள் என்ன சொல்லுவாங்க? உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் என்றும் எக்காலத்துக்கும் நமக்கு நிலையான ஒரு ஆறுதலாக இருக்கின்ற ஒரே தேவன் யார்? இந்த நற்கருணை ஆண்டவர். அப்ப மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட யார் மேல் நம்பிக்கை வைப்பது சிறந்தது? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது சிறந்தது. அப்ப இந்த நம்பிக்கையை எப்படி நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும்? நான் பயம் நிறைந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி அந்த பயத்தை போக்கி நான் என் வாழ்விலே நம்பிக்கையிலே சிறந்து இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளை விவிலிய கண்ணோட்டத்தோடு நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலம் அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. நம்புறவங்கெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில பேர் கையை தூக்கவே இல்லை, நம்பலையா? எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே கையை தூக்கி நம்பினீர்கள் என்றால் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில பேர் இன்னும் உயர்த்தலை, அவங்க சொல்கிற வரைக்கும் திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அவருடைய பேருக்காகவா? அவருடைய பேருக்காகவா?
சத்தமா சொல்லுங்க. இல்லை. அவருடைய புகழுக்காகவா? இல்லை. என்னைக்கும் நம்ம கடவுள் மேல ஆணித்தனமான நம்பிக்கை வர வேண்டுமென்றால், விசுவாசம் வர வேண்டுமென்றால், இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண சுகத்தை தந்தார். காது கேட்காதவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? காது கேட்கிற வல்லமையை கொடுத்தார். பேச முடியாதவங்களுக்கு என்ன பண்ணாரு? பேச வைத்தார். இதெல்லாம் தாண்டி செத்தவங்களை என்ன பண்றாரு? உயிர் தெழச் செய்தார். இதெல்லாம் நடந்தது கடவுளுடைய அந்த வல்லமையால். இருந்தாலும் கடவுள் எதை மையப்படுத்தவில்லை? நான் சக்தி படைத்தவன்ப்பா, நான் வல்லமை நிறைந்தவர்ப்பா, என்னால தான் இந்த அதிசயமும் அற்புதமும் நடந்துச்சுன்னு ஆண்டவரே எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்க சத்தமா. ஒருபோதும் ஒரு இடத்துலையும் நீங்க எடுத்து காட்டவே முடியாது. மாறாக ஆண்டவர் இயேசு அவர் செய்த அதிசயத்திலையும் அற்புதத்திலையும் எதை மையப்படுத்துகிறார்? எதை மையப்படுத்துகிறார்? சத்தமா சொல்லுங்க. இறை நம்பிக்கை இல்லை. எந்த நம்பிக்கை? இறை நம்பிக்கை எங்கிருந்து ஊற்று எடுக்குது? நம்ம கிட்டேந்து. அப்ப கடவுள் மீது வைத்த அந்த ஆணித்தனமான நம்பிக்கை தான் அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் காரணம். இப்ப இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர், அவர் பூரண சுகத்தை பெற்ற அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சுங்க? ஆண்டவர் இயேசு அவருடைய வல்லமையால் குணத்தை கொடுத்தார். ஆனால் அந்த குணம் அவருடைய வாழ்விலே இறங்கி பூரண சுகத்தை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த தொழுநோயாளருடைய வாழ்விலிருந்து, மனதிலிருந்து ஊற்றெடுத்த நம்பிக்கை. இதுதான் நம்ம கத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க, கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? இந்த நம்பிக்கைக்கு ஒரு கேள்வி கேட்டு எதில் பின்வாங்குறோம்? எதில் பின்வாங்குறோம்? நம்பிக்கையில் பின்வாங்குகிறோம். எல்லா அதிசயத்தையும் அற்புதத்தையும் எடுங்க. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு குணத்தை கொடுத்தது, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்தது என்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கையை மேன்மைப்படுத்தி கூறுகின்றார். ஆகையால் நாம் நம்பிக்கையில என்றும் மேன்மை உள்ளவர்களாக திகழ வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விவிலியத்திலே ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி, எப்படி கடவுளை நம்பினவர்கள் கைவிடப்படுவது இல்லை என்ற ஒரு ஒப்பற்ற நிகழ்வை உங்கள் முன்பாக சொல்லி, இது வழியாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புமைப்படுத்தி, எப்படி கடவுள் என் வாழ்வில கஷ்டமான சூழ்நிலை, நான் நிறைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளை சொல்றேன். நிச்சயமாக இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த கசப்பான அனுபவம் வருகின்ற பொழுது எப்படி கடவுள் மீது ஆணித்தனமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்வு. எல்லாம் எடுங்க. 2 குறிப்பேடு 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அங்கே மோவாபியரும் அமோனியரும் அவர்களுடன் மெயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். யோசபாத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். யோசபாத்துன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன வலிமை குறைந்தவர். அவரை யாருன்னா 3 நாடுகள் போர் தொடுக்கிறார்கள். யார் யாரு? மோவாபியர், அம்மோனியர், அவர்களுடன் மெயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யாரை எதிர்த்து வர்றாங்க? யோசபாத்தை எதிர்த்து வர்றாங்க. யோசபாத்துக்கு கவலை, என்னடா இந்த 3 அரசுகளும் ஒன்றாக சேர்ந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. பயம். என்ன பண்ணுறது? இவங்க கொண்டுட்டாங்கன்னா நம்முடைய வாழ்வு நாடே என்ன பண்ணிடும்? சமுதாயமே அழிந்து விடும் என்ற ஒரு கவலை அந்த யோசபாத்துக்கு எழுகிறது.
உடனே என்ன பண்றாரு, அந்த 3 அரசர்களுடைய காலில் போய் விழுந்துருவோம், சரணடைந்து விடுவோம் என்ற ஒரு நினைப்பு அவருடைய வாழ்வில் வந்ததா? வரவே இல்லை. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தங்களை எதிர்த்து போராட முடிஞ்சா போராடுவோம், அப்படி போராட முடியலைன்னா என்ன பண்ணுவோம், என்ன பண்ணிடுவோம், சரணடைஞ்சிருவோம். அப்பா உன்னெல்லாம் எதிர்த்து என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் உனக்கு அடிமையாக மாறி விடுகிறேன் என்று நாம் என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் சரணடைந்து விடுவோம். அது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தராது. ஆனால் இந்த யோசபாத் என்ன நினைக்கிறார், இந்த 3 அரசர்களும் வலிமை வாய்ந்தவர்கள், எனக்கு எதிராக போர் தொடுத்து வருகிறார்கள், ஆகையால இந்த 3 அரசர்கள்ட்ட போய் நம்ம காலில் விழுந்துட்டோம்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. மாறா என்ன நினைக்கிறாரு, என் ஆண்டவர் இருக்கிறார். யார் இருக்கா, என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை யார் மீது வந்தது, ஆண்டவர் மீது வந்தது. உடனே என்ன பண்றாரு, ஆண்டவரை நம்பி ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த 3 நாடுகளும் வலிமையாக இருக்கின்றன, அவங்கள எதிர்த்து சண்டை போடுவதற்கு வலிமை எங்களிடம் இல்லை, அவங்கள சண்டை போடணும்னா எங்களுக்கு சக்தி யாரிடமிருந்து மட்டும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், யாரிடமிருந்து, உம்மிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இதை 12 படிங்க, 12வது வசனத்தை. எங்கள் கடவுளே, எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ, எங்களுக்கு எதிராக வருகிற, எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை, எங்களுக்கு வலிமை இல்லை. ஒத்துக்கிறாரு பாருங்க, யாருக்கிட்ட ஒத்துக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிறாரு. இதே அந்த அரசர்கள்ட்ட போய் எங்களுக்கு வலிமை இல்லைன்னு சொல்லியிருந்தா இவர் வாழ்க்கை சிறப்படைந்திருக்குமா, சிறப்பாக இருந்திருக்குமா, மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்திருப்பாரா? மாறாக அந்த 3 அரசர்களுக்கும் அடிமையாகத்தான் அவருடைய வாழ்வு மாறி இருக்குமானால் தன்னுடைய வலிமையை யாரிடம் ஒத்துக்கொள்கிறார், ஆண்டவரிடம் ஒத்துக்கிறார். சில நேரங்களில் நம்மளும் நான் சொன்னது போல பல பேர்கிட்ட போயிட்டு நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லி நம்ம யாருக்கு அடிமையாக மாறி விடுகிறோம், யாருக்கு அடிமையாக, மற்றவர்களுக்கு அடிமையாக மாறி விடுகிறோம். ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சின்னது நடந்தால் போதும், மற்றவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறது, சொல்லிடு, அக்கா என்னை அவள் திட்டிக்கிட்டே இருக்கிறாக்கா அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட போய் இந்த சண்டையை சொன்னாதான் அவங்களுக்கு என்ன வரும், ஒரு தூக்கமே வரும். அப்போ நம்முடைய குறைகளை நாம் பிறரிடம் சொல்லுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு அடிமைகளாக மாறுகிறோம். நம்முடைய குறைகளை பிறரிடம் சொல்லுகின்ற பொழுது சில நேரங்களிலே நம்முடைய குறைகளை அவர்கள் திருத்தலாம், ஆனால் நம்முடைய குறைகளை உண்மையிலே நாம் பிறரிடம் சொல்லிக்கொண்டே போனோம் என்றால் நமக்கு என்ன குறைஞ்சு போகுது, வலிமை குறைந்து போகிறது. ஆனால் இந்த யோசபாத்து சரியாக தன்னுடைய வலிமையை கையாளுகிறார், அணுகுமுறையை கையாளுகிறார். இயேசு கிட்ட தந்தையாம் கடவுளிடம் போய் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த அவங்களை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு என்ன இல்லை, வலிமை இல்லை என்று ஆண்டவர் முன்னால் தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறார். இப்போ நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட உங்களுடைய பலவீனங்களை சொன்னீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்களை அடிமைகளாக வழி நடத்துவார்கள். யாராவது உங்களுடைய பலவீனத்தை கண்டு உங்களை பாராட்டுவாங்களா? சத்தமாக சொல்லுங்க, அடிமைகளாக மாறி விடுவோம். ஆனால் யோசபாத்து சரியாக நினைத்தார், இந்த ஆண்டவரை நம்பி சென்றேன் என்றால் என்னை பற்றி முழுமையாக அறிந்தவர் யார், இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் என்னுடைய வலிமையை கண்டு எனக்கு ஆற்றலை தருவார் என்று தன் மனதில் இருந்த எல்லா கஷ்டங்களையும் ஓப்பனாக யார்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்ற. ஆண்டவரே, வழி நடத்துறதுக்கு எனக்கு வலிமை கிடையாது என்று சொல்லுது. தொடர்ந்து படிங்க. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கின்றன, உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது எதுவென்று எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, எங்க கண்கள்லாம் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு, உம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. போர் தொடுத்து வர்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல.
ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்ற காரணம், எங்களுக்கு ஒரு நல்லதொரு வழியை யார் கொடுப்பார்? ஆண்டவராகிய நீர் கொடுப்பீர் என்று ஒரு நம்பிக்கையிலே ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, அவர் இந்த ஆண்டவரை நான் நம்பிவிட்டேன், ஆண்டவர் எனக்கு வலிமை தருவார், அந்த போர்களை அந்த 3 அரசர்களையும் என்ன செய்யலாம் என்று அவருக்கு ஒரு உன்னதமான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அறிவிப்பு கொடுக்கப்படுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு என்ன பாடணும்? புகழ்ச்சி பாடல் பாட வேண்டும். ஏன்னா உடனே நினச்சிருப்பார், என்ன ஆண்டவரே, அவங்கெல்லாம் கத்தியோட பெரிய வாளோட எங்களை குத்துறதுக்கு வருவாங்க, அப்போக்கி போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி புகழ்ச்சி பாடலை பாடுனா நாங்கள் என்ன பண்ணுறது? யோசிக்கிறீங்களா? நீங்கள் சிந்திக்கிறீங்களா? அவங்க படையெடுத்து வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? புகழ்ச்சி பாடலை பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ புகழ்ச்சி பாடலை பாடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? வாளாலும் கத்தியாலும் கொன்று விடுவார்கள். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். யார் சொல்லிட்டா? ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவங்க கத்தியோட எல்லா படைகளோடு வரட்டும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்களும் கத்தி எடுத்துட்டு போன்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? புகழ்ச்சி பாடல் பாடுங்கள். புகழ்ச்சி பாடல் பாட எல்லாரையும் ஒன்று சேர்த்து நீங்கள் அந்த படையை எதிர்கொள்ள செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகையால நாங்கள் கத்தி வேற எதையும் எடுத்துட்டு போல. எதை எடுத்துட்டு போறோம்? ஆண்டவரை துதித்து பாட புகழ்ச்சி பாடலோடு இந்த 3 நாட்டுகளையும் வலிமை மிக்கவர்களையும் வலு குறைந்த நாங்கள் ஆண்டவருடைய அந்த சொல்லை கேட்டு நாங்கள் பயணிக்கிறோம் என்று அவங்க என்ன பண்றாங்க? தொடர்ந்து புகழ்ச்சி பாடல் பாட ஆளுகளை தயார் பண்ணுறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? முட்டாள், முட்டாள்னு என்ன பண்ணுறாங்க? யாரை திட்டாங்க? யாரை? யோசபாத்தை சொல்லுவாங்க. அவங்க கத்தி எடுத்துக்கிட்டு வருவாங்க, வாள் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே போய் புகழ்ச்சி பாடலை பாடிட்டு இருந்தியனா செத்து போயிடுவோம். என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். என்ன பேசுகிற அப்படின்னு யாரை ஒரு முட்டாள்தனமாக பார்த்துருப்பாங்க? யோசபாத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார். யார் சொல்லிவிட்டார்? ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? புகழ்ச்சி பாடலை பாடுகிறார்கள். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். அது இந்த நவீன உலகிலே சாத்தியம் இல்லாததாக இருக்குமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இவங்களை பாருங்க, இப்போ கத்தி எடுத்துகிட்டு வர்றாங்க, புகழ்ச்சி பாடல் பாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே குத்திடுவாங்க. நம்மகிட்ட கத்தி இருந்தால் தானே நம்மளும் என்ன பண்ண முடியும்? எதிர்த்து போரிட முடியும். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த செயலானது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் விளையாட்டாக தோன்றலாம். அப்படி விளையாட்டாக தோன்றுவது போலதான் என்ன செய்கிறது? இப்படி செஞ்சோம்னா இந்த உலகம் என்ன மதிக்குமா என்று நாம் நம்பிக்கையிலே பின்வாங்குகிறோம். ஆனால் யோசபாத்து சொன்னபோது அந்த மக்கள் நம்பவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார். யார் சொல்லிவிட்டார்? ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகையால் நாம் புகழ்ச்சி பாடலை பாடுவோம் என்று அவர்கள் என்ன பண்றாங்க? புகழ்ச்சி பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம்தான் என்ன நடக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 21 படிங்க. அவர் மக்களோடு கருத்து பரிமாற்றம் செய்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாட தொடங்கிய போது, கவனிங்க, அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை பாடி புகழ தொடங்கிய போது என்ன நடந்துச்சுன்னு பேர் நல்லா வாசிக்கிறத கேளுங்க. யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலைநாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார். யாரு? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3 பேர் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேர்ல
அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டிவிட்டார். யாரு? அவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. அந்த 3 பேரும் ஒற்றுமையாக தான் என்ன பண்றாங்க, இந்த யூத சமுதாயத்தை, இந்த யூதாவை, இந்த யோசபாத் தலைமையில் இருக்கிற எல்லா அரசும் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அந்த 3 அரசும் ஒன்றா சேர்ந்து வந்தார்கள். ஆனால் வந்தவங்க என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து அதில் ஒரு பிரிவினர் மற்றவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அழித்து விட்டார்கள். தொடர்ந்து படிங்க. முதலில் அம்மோனியரும் மோவாபியனரும் சேர்ந்து சேயீர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 பேருக்குள்ள என்ன வந்துருச்சு? பகை வந்துருச்சு. பகை வந்ததுக்கு அப்புறம் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து யாரை கொல்றாங்க? சேயீர் மலை நாட்டவரை கொல்றாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து 3வது ஆளை என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. அடுத்து இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அழித்து கொள்வதில் உதவினர். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது? சண்டை வருது. யாருக்குள்ள சண்டை வருது? அந்த 2 பிரிவினருக்கிடையே சண்டை வருகிறது. தொடர்ந்து படிமா. யூத மக்கள் பாலைநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டு கொண்டனர். உடனே யோசபாத்தும் அவர் மக்களும் அவர்களின் உடைமைகளை கொள்ளையிட வந்தனர். அவர்களிடையே பொருள்களும் ஆடைகளும் விலையுயர்ந்த அணிகளும் அவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக கிடக்க கண்டனர். அவை எவ்வளவு மிகுதியாய் இருந்தனவெனில் அவற்றை கொள்ளையிட 3 நாள்கள் ஆயின. 30 படிங்க. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவர் கடவுளும் அவருக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் என்ன வருது? யோசபாத்தினுடைய அரசில் அமைதி வருகிறது. இதுதாங்க வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. எங்க தொடங்குச்சு? 3 அரசு இந்த யோசபாத்தை எதிர்த்து வந்தாங்க. எதிர்த்து வந்தபோது அமைதி இல்லை, கஷ்டம் வந்துச்சு, மன கஷ்டம். யார்கிட்ட போய் சொல்றது? வலிமை இல்லையே, சக்தி இல்லையே. யாரை நம்பினார்? ஆண்டவரை நம்பினார். பெரிய படையையே ஒரு தோற்கடித்து என்னை நம்பி வந்த இந்த யோசபாத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை வழி நடத்தினார் பார்த்தீர்களா? கடைசியில் அவருடைய அரசில் என்ன நிலவியது? அமைதி நிலவியது. ஆகையால் இந்த கடவுளை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. இதை விட சிறந்த ஒரு உதாரணம் விவிலியத்தில் எங்கேயுமே சொல்ல முடியாது. இதையும் தாண்டி இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனுபவம், இந்த நவீன உலகத்தில் நாம் எப்படி கடவுளை நம்ப வேண்டும், இந்த கடவுளை நம்பினால் எப்படி இவரால் நாம் வழிநடத்தப்படுவோம், சக்தியை பெறுவோம், ஆற்றலை பெறுவோம் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் யாருடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வு? யோசபாத்தின் நம்பிக்கை நிறைந்த வாழ்வு. இவரை மாதிரி விசுவாசம் நமக்கு வருமா? இது மாதிரி விசுவாசம் வருமா? வராதா? வரும்னு சொல்றவங்களாம் விளையாட்டுக்க சொல்லக்கூடாது. வருமா வராதா? நான் சொல்றேன் வராது. என்னைக்காவது உங்களை அடிக்க வரும்போது, பா நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், என்னை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவீங்களாங்க? இப்போ துப்பாக்கி எடுத்து ஒருத்தன் வர்றான், சுடுறதுக்கு நிற்கிறான். ஏய் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவருக்கு மேல் நம்பிக்கை வச்சுருக்கேன், அவரை என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம், வாயுவில் சொல்லுவோம். ஆனால் புனிதர்கள் இருக்கிறார்கள், பல புனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வில் என்ன துன்பம் வந்தாலும் கடைசி தன்னுடைய உயிர் மூச்சு வரை யார் மீது நம்பிக்கை வைத்து வந்தார்கள்? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து. பல புனிதருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நீங்கள் என்னை என்ன வேணாலும் செய்யுங்க, இந்த ஆண்டவரை நான் நம்பி இருப்பேன், நீங்கள் என்னை கொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று விசுவாசத்திலே மேன்மையான இருந்த பல புனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த சிந்தனையோடு நாம் ஆண்டவரை நம்புவோம். நம்புகின்ற பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், என் மகன் என் மகள் என் மீது இவர் நம்பிக்கை வைத்திருக்கார், இவரை வழிநடத்துகின்ற ஒரு ஆற்றல் சக்தி என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார், ஆகையால் இவரை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகின்ற இந்த நற்கருணை ஆண்டவரிடம் எழுந்து நின்று
இவரை இன்னும் அதிகமாக நாம் புகழ, இவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைத்து வாழ, ஆண்டவரே உம்மை நம்பி இந்த திருத்தலத்திலே வந்திருக்கிறேன். உம்முடைய நம்பிக்கையிலே நான் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக என் வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி உண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவை நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இன்னும் அதிகமாக இவர் நம் வாழ்விலே வர, அன்று எவ்வாறு யோசபாத்து என்ன செய்வது, அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பது என்ற அந்த கேள்வி நிறைந்த சூழ்நிலையிலே என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துவார் என்று அவர் நினைத்தார், வெற்றி கண்டார், அவருடைய வாழ்விலே அமைதி பிறந்தது. அதே போல நாமும் இந்த நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பது, என் பொண்ணு இங்கே அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிம்மதியா இருக்குமா, என் பிள்ளை அந்த படிப்பு படிக்க வச்சா நல்ல படிப்பு இருக்குமா, படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்குமா, என் குடும்பத்தில் இந்த தொழிலை செய்ய போகிறோம், இந்த கடனை வாங்கி இந்த தொழிலை செய்கின்ற பொழுது அந்த தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பது என்ற அந்த நம்பிக்கை, இந்த ஆண்டவரை நம்பி நாம் பயணிக்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் இந்த ஆண்டவர் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நாம் அடுத்தடி என்ன எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை இவரால் மட்டும்தான் தர முடியும் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் பயணிக்க இந்த பாடலோடு சேர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். 2 கைகளை நெஞ்சோடு வைங்க. அருள் தந்தை சொன்ன வார்த்தைகளை நினைத்து பாருங்க. எதிராளி கோளோடும் களியோடும் நின்ற பொழுது நீ என்னை புகழ்ந்து பாடு, நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று சொன்ன பொழுது அவர்களுக்குள்ளாய் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த எதிராளி ஓடப்பட்டதை இறைவார்த்தையின் வழியாக கேட்டோம். அந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். 2 கைகளை நெஞ்சோடு வைங்க. ஆண்டவரை பாருங்க. கனவின் சூசையப்பர் அழைப்பது இவரை பார்க்கவே, இவரை நம்பவே. நான் நம்பும் தெய்வம் இயேசு, பாடுங்க. நான் நம்பும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். பாடுங்க. என்னை கைவிடவே மாட்டார், என்னை காக்கும் தெய்வம் இயேசு. பாடுங்க. என்னை காக்கும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க. என்னை கைவிடவே மாட்டார். வலது கையில உயர்த்தி, வலது கையில உயர்த்தி, வலது கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் வெட்கப்படாம உயர்த்துங்க. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது. பாடுங்க. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி. 2 கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. பாடுங்க. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. கைத்தட்டி 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 கரங்கள் தட்டி சத்தமாக தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார், என்னை காக்கும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். கரங்கள் தட்டி. நான் நம்பும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார், என்னை காக்கும்
தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. நான் நம்பும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். என்னை காக்கும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். கரங்கள் தட்டி நான் நம்பும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். என்னை காக்கும் தெய்வம் இயேசு, என்னை கைவிடவே மாட்டார். அலைகள் நடுவிலே சீடர்கள் கலங்கும் போது என் இயேசு கைவிடாதவர். பாடுங்க. அலைகள் நடுவிலே சீடர்கள் கலங்கும் போது என் இயேசு கைவிடாதவர். கண்ணீரை துடைத்திட்டவர். சொல்லுங்க. கண்ணீரை துடைத்திட்டவர். எனக்குள்ளே வாழும் இயேசு. பாடுங்க. எனக்குள்ளே வாழும் இயேசு, கைதூக்கி காத்திடுவார். பாடுங்க. கைதூக்கி காத்திடுவார். எனக்குள்ளே எனக்குள்ளே வாழும் இயேசு, கைதூக்கி கைதூக்கி காத்திடுவார். கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி. கரங்கள் தட்டி. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி. சொல்லுங்க. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி. சந்தோஷமாக வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி. கரம் தட்டி உண்மையாய். வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே. அவரை புகழுங்க. வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்துங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த வரிகளை சொல்கிறீர்களா? அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. ரெண்டு கைகளை உயர்த்துங்க சகோதரமே. உங்களுக்கு எந்த துக்கம் இருந்தாலும் சரி, அதில் தந்தை சொன்னார்கள், கேட்டீர்கள். நீங்கள் துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவரை புகழ்ந்தால் உங்கள் துக்கம் அவருக்கு உங்களுக்கு முன்னாக பறந்து இரு திசைகளில் திரும்பி போகும் என்று சொன்னார்கள். ஒண்ணுமில்லாமல் நின்ற பொழுது கோலும் கைத்தடியும் என்ற எதிரிகள் அவர்களுக்குள்ளே அடித்து சுருண்டு மயங்கி போனதை இறை வார்த்தையின் வழியாக அருள் தந்தையின் வழியாக கேட்டோம். அந்த தெய்வத்துக்கு முன்பாக, ஆண்டவரே உங்களுடைய வலக்கரம் என்னை பற்றி கொண்டிருப்பதால் எந்த துன்பமும் எனக்கு வராது. கனவின் சூசையப்பர் வழியாக தெய்வமே உன் கை என்னை பிடித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி என்று சொல்லி சத்தம் எழுப்பி பாடுங்க. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. நம்பிக்கையோடு ஒரு முறை சொல்லுங்க. அவர் வலக்கரமோ என்னை பற்றி கொண்டது, நீ அஞ்சாதே என்று சொல்லி பற்றி கொண்டது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சத்தமாக Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. எல்லாரும் உங்களுடைய வலது கரங்களை உங்களுடைய இருதயத்தில் வையுங்கள்.
கஷ்டத்தோடு வந்தவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு போகும்போது அதே கஷ்டத்தோடு போனீங்கன்னா இங்கே வந்ததுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் சொன்னது போல கடவுளை நம்புங்கள், கடவுளை விசுவசியுங்கள். துன்பம் வரலாம், துன்பத்துக்கு மேல் துன்பம் வரலாம். இப்போ நீங்கள் வேண்டுதலோடு இங்கே வந்துட்டு போகும்போது அது கேட்காம இருக்கின்ற பொழுது இன்னும் துன்பம் வரலாம். ஆனால் துன்பம் வருகின்ற பொழுது எதை மட்டும் நாம் கைவிட்டு விடக்கூடாது, நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையிலே ஆணித்தனமாக வேறு ஊன்றீர்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களை உயர்த்துவார். இதே நம்பிக்கையோடு நம்முடைய வலது கரங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்து நான் சொல்ல சொல்ல சேர்ந்து நன்றிக்கும் புகழுக்கும் உரிய இந்த திருப்பாலரோடு சேர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்வோம். மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்தை விட்டு என்ன பண்ணணும், கஷ்டத்தோடு போகக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு தான் இந்த ஆலயத்தை விட்டு என்ன பண்ணணும், இன்னைக்கு நீங்க வெளியே போகணும். புரியுதுங்களா? ஆகையால் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இந்த ஆண்டவரை பார்த்து இந்த புகழ்ச்சி பாடலோடு திருப்பாடலோடு சேர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து இன்னும் அதிகமாக நான் நம்பிக்கையில் வளர இவரை புகழ்வோம். ஆண்டவரே என் ஆயர், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது, பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார், அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு, அமைதியான நீர்நிலைகளுக்கு அவர் என்னை அழைத்து செல்வார், அவர் என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப, தன் பெயருக்கு ஏற்ப அவர் என்னை நீதி வழி நடத்திடுவார், அவர் என்னை நீதி வழியில் நடத்திடுவார். மேலும் மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில், சாவில் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால், நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். நான் எத்தீர்க்கும் அஞ்சிடேன். உமது கோலும் நெடுங்கழியும் உம்முடைய கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே, என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். எனது தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது தலையில் நறுமண தைலம் பூசுகிறேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே, 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 உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம் உமது அருள் நலமும், உமது அருள் நலமும், உமது அருள் நலமும், உமது அருள் நலமும், பேரன்பும், 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 பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில், ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மகிழ்ச்சியோடு போங்க, சந்தோஷத்தோடு போங்க, நம்பிக்கையில் இருங்க. நீங்கள் இந்த ஆண்டவரை நம்புகின்ற பொழுது டைம் எடுக்கும் தான். என்ன எடுக்கும்? காலங்கள் எடுக்கத்தான் செய்யும், உடனே நடந்துடாது. நம்பிக்கையோடு இருங்கள், விசுவசியுங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? எதுவுமே பண்ண மாட்டார். ஆகையால் நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்ற மகிழ்ச்சியோடு தான் நீங்கள் போகணும். புரியுதுங்களா? மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக மண்டியிட்டு ஜெபிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை
பரவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கும் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். சொல்லுங்க. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். சொல்லலாமா? ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். வலது கையில் உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மீண்டுமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்கள் தட்டி பாடுவோமா? துதிப்பாடு நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. பாடுங்க. நன்றியால் துதிப்பாடு
வந்தாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த புதுக்கோட்டை உதவி பங்கு தந்தை அருள் தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த பொன்னாடையை போற்று அவர்களை மகிழ்விக்கிறோம். இந்த நவநாளுக்காக உதவி செய்த அருள்மணி லதா சமையலுக்கு உதவி செய்த 1500 ரூபாய். அருள்மணி லலிதா சமையலுக்கு 1500 கொடுத்திருக்கிறார்கள். அருள் ஜூலி 100 ரூபாய். சாயன்பட்டி அருள்சாமி மலர் 500 ரூபாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மாதாவை புகழ்கிறோம், மாதாவை புகழ்கிறோம், அன்னையை புகழ்கிறோம், அன்னையை புகழ்கிறோம். மாதாவை புகழ்கிறோம், மாதாவை புகழ்கிறோம், அன்னையை புகழ்கிறோம், அன்னையை புகழ்கிறோம். பெரியமானவர்களே, அன்னதான இடத்திலே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அன்னதானத்தில் பங்கெடுத்து செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் தாயவள் நம்மிடம் வந்தவள், நம்மையும் பெற்றவள் அன்னை மரியே. இயேசுவின் தாயவள் நம்மையும் பெற்றவள், நம்மையும் பெற்றவள் அன்னை மரியே. மாதாவை புகழ்கிறோம், மாதாவை வாழ்த்துவோம், மாதாவை புகழுவோம், மாதாவை வாழ்த்துவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித கனவின் சூசையப்பரே, ஆரோக்கிய மாதாவே, புனித செசிலியம்மாளே, சகல புனிதர்களே புனிதர்களே, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே மூடி தூங்கும் புனிதரே, சூசை தந்தையே, கனவின் சூசையே. குழந்தை இயேசுவை மகனாக உம் தோளில் சுமந்தவர் நீ தானையா. அச்சு
தொழிலை இயேசுவுக்கு கற்று தந்தவர் நீர்தானையா. உம்போல நாங்களும் இயேசுவுடன் வாழ்ந்திட வேண்டுமே. உம் கரம் பற்றி சோர்வுண்ட இயேசுவை போல் மாறிடத் தோணுதே. இறங்கும் எமக்கு இறங்கும், இறை இரக்கம் தேவை இறங்கும். விழி மூடி தூங்கும் புனிதரே, சூசை தந்தையே, கனவின் சூசையே. விழி மூடி தூங்கும் புனிதரே, சூசை தந்தையே, கனவில் சூசை. விழி மூடி தூங்கும் புனிதரே, சூசை தந்தையே, கனவின் சூசை.